ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹேர் எவ்வளோ திக்காகவும் பிளாக்காகவும் இருக்குது பாருங்கள். அதுக்கு நான் என்னென்ன மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இருக்கிற கொஞ்சம் முடியாவதும் ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நான் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் லாஸாக இருந்தாலும் ஸ்டாப் ஆயிரும். ரோஸ்மெரி, ஃப்ரெஷ் ரோஸ்மெரி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நல்ல வாசனையாக மணமாகவும் இருக்கும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். ரோஸ்மெரி அவ்வளோ ஒரு மணமாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ளது எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் முழுமையாக கிடைக்கும். பொதுவாகவே இன்டேக்காகவும் அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ள இது எடுத்துக்கணும். ஹேருக்கும் அப்ளை பண்ணுறதும் ஹேருக்கு மட்டுமே அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா உள்ள இன்டேக்காகவும் எடுத்துக்கணும். கருவேப்பிலை ஜூஸாவோ சட்னியாவோ இட்லிக்கு எந்த விதத்தில் எடுத்துக்கலாமோ அந்த எது உங்களுக்கு பிடிக்குதோ அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அரைக்கிறப்ப சாதம் வடித்த தண்ணி, கஞ்சி தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கையால் நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணாலும் ஓகே தான். இதில் நம்ம ஹோம்மேட் ஹேர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். விட்டமின் இ ஆயிலும் சேர்த்துருக்கேன். அதில் இந்த ஃபில்ட்ரு பண்ணதை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் பாட்டிலில் தான் எடுத்திருக்கேன். முடியோட வேரில் நல்லா கோம் பண்ணுங்க. கையால் அப்ளை பண்ணாலும் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் மசாஜ் பண்ணி 10 நிமிஷம் இருந்தாலே போதும். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். முடியோட வேர்லையும் கோம் பண்ணிவிட்டு அடி வரையுமே அதை கையால் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முடியோட எண்டு வரையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேர்லேருந்து நுனி வரையுமே ஒரே கலராக பிளாக்காக தெரியும். என்னோடய ஹேருக்கு 2 டைம் 3 டைம் வர்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன்.